யார் தவறு செய்தார் என்பதை விட யார் தவறுக்கு காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உண்மை புரியும். தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமில்லாததாகவே இருக்கும். நல்ல மனிதராக இருங்கள், ஆனால் அதை நிரூபிக்க நேரத்தை வீணாக்காதீர்கள். நம் செயலுக்கான வெகுமதிகள் உடனே வருவதில்லை, ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அவ்வளவு நிலைத்து இருக்கும். எந்த அர்த்தமும் தராத வார்த்தைகளும் இருக்கிறது, எல்லா அர்த்தங்களும் தருகின்ற மௌனமும் இருக்கின்றது. அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிஞனாகிவிட மாட்டான். காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிது அல்ல. வாழ்க்கை என்றாலே துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். அதுதான் நியதி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எதையும் தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் தெரியும் உன் பலத்தின் பலம். மௌனத்தின் இசையை கேட்கும் கலைதான் தியானம். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் வினையை அடைந்தே தீருவார்கள். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. நடப்பதெல்லாம் இறைவன் செயல். நாளை பற்றிய கவலையை உன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டாம். இடைவிடாத மழை போல உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எப்போதும் குடையாக கடவுள் இருப்பார் என்பதை மறவாதீர்கள். சிறப்பான விடைகளை விட சிந்திக்க வைக்கும் வினாக்களை அறிவை வளர்க்கும் காரணிகளாகும். வலிகளும் ஏமாற்றங்களும் நிறைந்ததுதான் இந்த மனித வாழ்க்கை. ஆயுதங்களே இல்லாமல் ஒருவரை காயப்படுத்திவிட முடியும் உனது சொற்களால். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதையே ஈர்ப்பீர்கள். எதை கற்பனை செய்கிறீர்களோ அதையே உருவாக்குவீர்கள். மௌனத்தை விட சரியான தண்டனை இருக்க முடியாது. நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் உறவுகளுக்கும். யார் கைவிட்டாலும் நாம் செய்த தர்மம் கைவிடாது. நன்மையை செய்தால் நன்மையே விளையும், தீமை செய்தால் தீமையே விளையும். நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது. விதி வலியது என்று. நீ அன்பாய் இருக்கிறாய் என்பதை விட உண்மையாய் இருக்கிறாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. தன் தவறை உணர்ந்தவர்கள் திருந்தி விடுவார்கள். தன் தவறை நியாயப்படுத்தியவர்கள் திருந்தவே மாட்டார்கள்.